எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் ஆயிரமாய் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்முக்கியான் திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் மாசி மாதம் 10ஆம் நாள், ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள், முஸ்லிம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 24ஆம் நாள், கிழமை புதன், திதி ஏகாதசி, முன்னிரவு 8:14 வரை, அதன் பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூராடம், பின்னிரவு 5:10 வரை, அதன் பின்னர் உத்திராடம். யோகம் அமிர்த யோகம். आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। प्रियङ्गुकलिकाश्यामं रूपेणा प्रतिमं बुधम् सौम्यं सौम्यगुणोपेतं तं बुधं प्रणमाम्यहम्। ॐ गजध्वजाय विद्महे शुकहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। ராகுகால் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் முற்பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுபஹோரைகள் காலை 9 முதல் 10 மணி வரை. பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. மாலை 4 முதல் 5 மணி வரை. இரவு 7 முதல் 10 மணி வரை. 11 முதல் 12 மணி வரை. இயற்கை எழில், இறைவனின் பேரொருள் பொழில், பக்தி பயிர் வளர்க்கும் பாரத தேசம். பரமனின் எல்லையில்லா கருணைக்கு ஒப்பான
பெரும் மலைகள். தர்மமிகு தமிழகம் பக்தியை வளர்ப்பதற்காக பகவான் பேரருள் திருவுருவம் கொண்டருளி பல திவ்ய திருத்தலங்களில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். பக்தி எனும் அற்புத அருள் வாக்கு பகவானின் திருவாக்கிற்கு ஒப்பானது என்பதனை மனதில் அமைத்துக் கொண்டவர்கள் பல திருத்தலங்களில் பகவானுக்குரிய திருச்சேவையை செய்து கொண்டு வருகின்றனர். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல தர்மத்தின் வழிதனை பின்பற்றி கர்மத்தை செய்பவனாகி கடமையை புரிபவனாகி உள்ள மக்கள் திருநெல்வேலிக்கு அருகாமையில் அமைந்தருளியிருக்கின்ற கோடகநல்லூர் என்ற ஊரைச் சார்ந்த பக்திமிக்க பண்புமிக்க மக்களாகும். கோடகநல்லூர் என்ற திருத்தல திருக்கோயிலின் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பிரான் என்ற ஸ்ரீ பிரகன்மாதவன். உபய நாச்சியார்கள் ஸ்ரீ பூமி தேவி, ஸ்ரீ நீலாதேவி. விமானம் குமுதாகார விமானம். பெருமாள் திருக்கோலம் சங்கு சக்கரதாரி, அபயஹஸ்தம் நின்ற திருக்கோலம். பிரதான சன்னதிகள் மூலவர் ஸ்ரீ பிரகன்மாதவன், உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதர். பிரதான சன்னதிகள் ஸ்ரீ சுவாமி தேசிகன். பிரதான சன்னதிகள் ஸ்ரீ பக்ஷிராஜன் என்ற ஸ்ரீ கருடன். விசேஷ பிரசாதம் அமிர்த கலசம். சர்வ தோஷங்களையும் நீக்கும் வழிபாடு. ஸ்தல புராணம், மத்ஸ்ய புராணம். உபரிபாகம் அத்தியாயம் 15. கோவில் நிர்மாணம் கிபி 1150 ஆண்டுக்கு முன்னர். பரிகார திருத்தலம் செவ்வாய், ராகு, கேது, பிரீத்தி திருத்தலம். பாரத தேசத்தின் பக்தி பரந்து விரிந்தது ஆகும். பகவானின் பேரருள் சுரந்து பொழிந்தது ஆகும். சாட்சாத் பகவானான மகாவிஷ்ணு எழுந்தருளி சேவை சாதித்தருளாத இடமே இல்லை எனலாம். இருப்பினும் ஆழ்வார் பெருமக்களால் மங்களாசாசனம் ஆற்றப்பட்ட திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று போற்றுவது வைணவ மரபு. ஸ்ரீ வைணவ திவ்ய தேசங்கள் 108 பகவானே விருப்பமுற்று எழுந்தருளி சேவை சாதித்தருளும் திருத்தலங்களும் போற்றுவதற்கும் புகழ்மாலை பல்லாயிரம் சாற்றுவதற்கும் ஏற்றத்தக்கவை. அந்த அற்புத திருத்தலங்களில் ஒன்று கோடகநல்லூர் என்ற திருத்தலம். கார்கோடகநல்லூர் என்று புராணங்கள் போற்றுகின்ற
கோடகநல்லூர் என்ற திருத்தலத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பிரான் என்ற ஸ்ரீ பிரகன்மாதவன் திருக்கோயில் அமைந்தருளியிருக்கின்றது. தாமிரபரணி தாலாட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் அருகாமையில் அமைந்தருளியிருக்கின்ற கோடகநல்லூர் எனும் கிராமம் அன்று போல் இன்றும் பழைய கிராமத்தின் சாயல் மாறாமல் அம்மன் கோயில், தாமரை புஷ்கரணி, பொருணை நதி, பச்சை பசுமை என இயற்கை பொலிவுகளையும் இறையருளான ஸ்ரீ பெரிய பிரானின் பேரருட்பொழிலையும் பெற்று தமிழகத்தில் தனிச்சிறப்பாக அமைந்தருளியிருக்கின்றது. கோடகநல்லூரில் கோலோச்சும் அற்புத மலையின் பெயர் கொழுந்தனா மலை என்கின்றனர். அதாவது கொழுந்து விழுந்து எழுந்த மலை என்பது பொருளாகின்றது. சஞ்சீவி மலையின் ஒரு சிறிய கொழுந்து விழுந்து எழுந்த மலை என்பது கோடகநல்லூர் பெரியோர்களின் திருவாக்கு. இந்த மலை மூலிகை சக்தி நிறைந்ததாக கருதப்படுகின்றது. தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை என பெயர் பெற்ற தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்த கிராமம் கோடகநல்லூர். ஸ்ரீமான் சுந்தர சுவாமிகள் போன்ற இறையடியாரும், ஸ்ரீமான் சுப்பையா பாகவதர் போன்ற சங்கீத வித்வான்களும், வேத விற்பன்னர் ஸ்ரீமான் சுந்தர கணபாடிகள் போன்ற பெரியோர்களும் வாழ்ந்த ஊர் கோடகநல்லூர். கோடனூர் என்று இந்த கிராமம் பழங்காலத்தில் வழங்கப்பட்டது. இதன் தொன்மை 12ஆம் நூற்றாண்டிற்கும் முற்பட்டது என்பதும் தெரிய வருகின்றது. அழகிய கிராமத்திற்கு சீரும் சிறப்பும் சேர்க்கும் திருக்கோயில்கள் 3. அருள்மிகு ஸ்ரீ பெரிய பிரான் என்ற அருள்மிகு ஸ்ரீ பிரகன்மாதவன் திருக்கோயில் 1. நவ கைலாயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் 2. அருள்மிகு ஸ்ரீ அபிமுக்தேஸ்வரர் கோயில் 3. இத்திருத்தலம் சிருங்கேரி மடத்தின் தொன்மையான கிளை ஏற்படுத்தப்பட்ட முதல் திருத்தலம் என்று போற்றுகின்றனர். மத்ஸ்ய புராணத்தில் இத்திருக்கோயிலின் வரலாறு அற்புதமாக அமைந்தருளியிருக்கின்றது. சர்ப்பங்களின் தலைவனான கார்க்கோடகன் பலவித வித்தைகளில் தேர்ச்சி பெற்றவன். அது மட்டுமின்றி அளப்பரிய தவப் பயன்களையும் உற்றவன். விந்திய மலைச்சாரலில் ஒரு முறை நிசாச்சர முனிவரை காண நேர்ந்தபோது தனக்கு பிரம்ம ஞானத்தை அளித்தருளுமாறு வேண்டி அருளினான் கார்க்கோடகன். நிசாச்சர முனிவர் கார்க்கோடகன் மீதிருந்த சில பல தோஷங்கள் நீக்கும் வண்ணம் கார்க்கோடகனை தமிழகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சாட்சாத் மகாவிஷ்ணுவை ஆராதித்து தியானித்து துதித்து தவம் புரிய பணித்தருளினார்.
நிசாச்சர முனிவரின் அருள்வாக்கை மனதில் அமைத்துக் கொண்ட கார்க்கோடகன் தவம் மேற்கொண்டார். கார்க்கோடகனின் பக்தியினால் அகமகிழ்ந்த சாட்சாத் மகாவிஷ்ணு கார்க்கோடகன் முன்னர் குருமுனியாம் அகத்திய முனிவருடன் சேவை சாதித்தருளினார். கார்க்கோடகன் அந்த முனிவரிடம் பிரம்ம ஞானம் பெற்றிட அருளினார். அன்று முதல் பகவான் இத்திருத்தலத்திலேயே அடியார் நலம் பெற எழுந்தருளி சேவை சாதித்தருளினார். கார்க்கோடகனும் இறைத்தொண்டை தொடர்ந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அன்றைய இறை நாளிலிருந்து சாட்சாத் மகாவிஷ்ணு அருள்மிகு ஸ்ரீ பிரகன் மாதவன் என்ற நாமத்தால் அறியப்பட்டவராய் இந்த திருத்தலத்தில் பக்தர்களின் துயர்களை துடைத்து வல்வினை போக்கி அற்புத வரங்களை அனுதினமும் அருள்பாலித்தருளும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பிரானாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். கார்க்கோடக தீர்த்தமும் அண்டி வருபவர்களுக்கு ஆத்ம ஞானத்தை அளிக்க வல்லதாக விளங்கி வருகின்றது. கோடகநல்லூர் திருத்தலத்தை பற்றிய குறிப்புகள் கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. கார்க்கோடகநல்லூர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே அமைந்தருளிய ஓர் அற்புத திருத்தலம் என்பதை கல்வெட்டுகள் கவி பாடுகின்றன. அருள்மிகு ஸ்ரீ பெரிய பிரான் என்ற அருள்மிகு ஸ்ரீ பிரகன் மாதவன் திருக்கோயில் தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தான்மிக விளங்கக்கூடியவன் பரமாத்மா என்று போற்றி அருளுகின்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். அனைத்தும் வழங்கிய பெருமான் வழங்கிய பின்னரும் தான் மிக விளங்கக்கூடியவன் என்பதை அகிலத்திற்கு அறிவுறுத்திக் காட்டும் அற்புத திருத்தலமாக அமைந்தருளியிருக்கின்றது கோடகநல்லூர் திருத்தலம். கோடகநல்லூர் திருத்தலத்தின் திருக்கோயிலின் பின்புறம் அற்புதமாக பக்தர்களை தாலாட்டுகின்றது தாமிரபரணி. எங்கு வற்றினாலும் இங்கு வற்றாத நதியாக கோடகநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பிரான் என்ற அருள்மிகு ஸ்ரீ பிரகன் மாதவனின் பேரருளால் தீர்த்தத்தை பக்தர்களுக்கு சாய்த்தருளுகின்றது தாமிரபரணி. கோடகநல்லூர் திருத்தல திருக்கோயிலின் முதல் சம்ரோக்ஷணம் 1933ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் பகவானின் பேரருளால் அமைந்தருளியது. ஸ்ரீமான் கே.எஸ். நாராயண ஐயங்கார், ஸ்ரீமான் சுந்தர கணபாடிகள் ஆகியோர் முதல் சம்ரோக்ஷணத்தை அமைத்தருளியது அவன் அருளே ஆகும். இன்றைய நிலையில் ஒரு அற்புத பொன்னாளில் கோடகநல்லூர் சுவாமி தேசிகன் கைங்கரிய சபாவைச் சார்ந்த பக்த சிரோன்மணிகள்
திருத்தல திருக்கோயிலுக்கு சம்ரோட்சணத்தை அமைத்தனர். கோடகநல்லூர் கிராமத்தைச் சார்ந்த குடும்பங்களின் இளைய தலைமுறையினர் அற்புத சம்ரோட்சத்தில் ஈடுபட்டது பகவானின் பேரருளே ஆகும். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜம். பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடன் பக்ஷிராஜ். கருடனே வேதம், வேதத்தின் மீது அமர்ந்தருளி இருக்கின்றான் பகவான். காயத்ரி மந்திரமே கருடனின் நேத்திரமாக இருக்கின்றது. சாம வேதமே சரீரம். ஸ்தோமம் என்றால் ஸ்தோத்திரம். யாகத்திலே தேவதைகளை ஸ்தோத்திரம் செய்கின்ற மந்திரங்கள் அவை. இந்த ஸ்தோமமே கருடனுக்கு சிரசு. கருடன் அடிமை, அதாவது சேஷன். பகவான் சேஷி. சேஷியின் திவ்ய தரிசனம் பெறும் முன்னர் சேஷனின் அற்புத தரிசனம் கோடகநல்லூர் திருத்தலத்தில் அமைந்தருளியிருப்பது பக்தர்கள் செய்த புண்ணியமும் புனிதமும் ஆகும். ஸ்ரீவைகுந்தத்திலும் ஸ்ரீ திருப்பார்க்கடலிலும் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற பகவான் மானிடர்களுக்காக, மானிடர்களின் வாழ்வின் வளத்திற்காக, மானிடன் தெய்வ திருவருளை பெற்று உய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அர்ச்சாவதாரமாக அகிலத்தில் எழுந்தருளி அருள்வாளித்தருளுகின்றான். பகவான் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி அருள்வாளித்தருளுகின்ற போது அர்ச்சாவதாரத்தில் ஐக்கியமாகின்ற பகவான் தமது பேரருளை அண்டி வரும் பக்தர்களின் அல்லல்களை களைந்தெறிந்து அற்புதமான அருளாற்றலை அளித்து பக்தர்களை மகிழ்வித்து பகவானும் சந்தோஷம் அடைகின்றார். அப்படிப்பட்ட பகவான் தமிழகத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே கோடகநல்லூர் என்று புகழப்படுகின்ற கார்க்கோடக திருத்தலத்திலே அருள்மிகு ஸ்ரீ பெரிய பிரான் என்ற ஸ்ரீ பிரகன் மாதவனாக எழுந்தருளி பக்தர்களுக்கு வரம் அருளுகின்றான். பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடன் அமிர்த கலச கருடனாக கார்க்கோடக திருத்தலத்திலே அருள்பாலித்தருளுகின்றார். அனைத்து நாகதோஷங்களையும் போக்குகின்ற அற்புத பரிகார திருத்தலமாக கார்க்கோடக திருத்தலம் அமைந்தருளியிருப்பது பகவானின் பேரருட்கருணை என்றால் மிகையாகாது. கருடனும் நாகமும் எதிர் சாயையில் அமைந்தவர்கள் ஆயினும்
பெரிய திருவடியான கருடன் பகவானுக்கு வாகனமாகின்றான். ஆதிசேஷனான நாகமோ பகவான் சயனித்தால் படுக்கையாகவும் இருந்தால் சிம்மாசனமாகவும் நடந்தால் குடையாகவும் தமது கடமையை செய்கின்றான். உலகை தாங்குகின்ற பகவானை ஆதிசேஷனும் பெரிய திருவடி என போற்றப்படுகின்ற கருடனும் தாங்குகின்றனர். பகவானை விட அவர்களின் சக்தி பெரிது என்று நினைப்பது தவறாகும். பகவான் தம்மிடம் பரிபூரண சரணாகதி அடைந்த பெரிய திருவடி என்று புகழப்படுகின்ற கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் தம்மை அமைத்துக் கொள்கின்ற அனைத்து சக்திகளையும் அருள்பாலித்து அவர்கள் இருவருக்கும் என்றும் எப்பொழுதும் எட்சணமும் தமது பேராற்றலை அருள்பாலித்தருளுகின்றார். ஆக ஈரேழு புவனங்களிலேயே பகவானின் சக்தி அளப்பரியது. பக்தன் பகவானிடம் பரிபூரண சரணடைந்தால் பகவான் பக்தனுக்கும் தமது சக்தியை அளித்தருளுகின்றான். பக்தன் அந்த சக்தியை பக்தியாக மாற்றி முக்திக்கு வழி தேடிக் கொள்ள வேண்டும் என்பது ஆன்மீக ஆன்றோர்களின் அருள் வாக்கு. அருள் வாக்கு திருவாக்காக அமைந்தருளவே பக்தர்கள் பகவானுக்குரிய கடமைகளை செய்து வருகின்றனர். பக்தனின் ஹிருதய பீடத்தில் பகவான் எழுந்தருளுகின்றான். பகவான் பக்தனுக்காக இறங்கி வருதலை அவதாரம் என்று தெரிவிக்கின்றனர் அருளாளர்கள். அவதாரம் என்பதற்கு கீழே இறங்கி வருதல் என்பது ஒரு பொருள். கீழே இறங்கி வருகின்ற பகவான் கீழே உள்ள மனிதர்களை மேலே ஏற்றி அவர்களை உயர வைக்கின்றான், உய்விக்கின்றான். பகவானிடம் பிரபத்தி எனும் சரணாகதி அடைந்தால் பகவான் அவர்களுக்கு குலம் தருகின்றான், நலம் தருகின்றான், நல்லன அனைத்தும் நல்குகின்றான். பகவத்கீதையிலே பகவான் திருவாய் மலர்ந்தருளியது போல கடமையைச் செய், பிரதிபலனை எதிர்பாராதே என்பதற்கிணங்க கடமையைச் செய்தால் பெரிய திருவடிக்கு கிடைத்த பெருமை அனைத்தும் அகிலத்தில் பிறந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது உறுதியான உண்மையான விஷயம்.
Thank you.